உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அங்க என்னதான் நடக்குது? நீங்க லட்சுமியை மீட் பண்ணீங்களா? அவகிட்ட ஏதாவது பேசுனீங்களா? தடுத்து நிறுத்திட்டீங்களா? நீலம், நீ பேசுறது சுத்தமா கேட்கல. டிராபிக்ல பயங்கர சத்தமா இருக்கு, கேட்கவே இல்ல. இது பாருங்க, எனக்கு இங்க நல்லா கேக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் 15 நிமிஷத்துல வந்துருவேன். நான் என்ன கேட்டேன்? கிளம்பிட்டாரு. 15 நிமிஷம் சொல்லிட்டேன். 13 நிமிஷம் தான் இருக்கு. அவர் வரட்டும், நேர்லயே பேசிக்கலாம். பண்ணி அவர் இங்க வரதாலையும் பேசுறதாலையும் எதுவும் நடக்க போறதில்ல. இன்ஃபேக்ட் அவளோட முட்டாள்தனத்தை தடுக்க நாம அங்க போயிருக்கோம். நான் ஒரு சஜஷன் தரவா? நீங்க உடனே ஒரு பிரஸ் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி லக்ஷ்மி பண்றதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நேரடியா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. ரைட்? யூர் ரைட். சரி, நீ ஒண்ணு பண்ணு. மீடியாவை ஹோட்டலுக்கு வர சொல்லு. ஹோட்டலா? ஆமா, ஹோட்டல் பாரடைஸ் ஷெரட்டன். லக்ஷ்மி அங்கதான் இருக்கா. நாமளும் இப்ப அங்கதான் போக போறோம். மீடியா அங்க வந்துட்டா லக்ஷ்மியே எல்லா விஷயத்தையும் ஒத்துக்குவா. இப்ப அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சரி, நான் கால் பண்றேன். பிந்திரா, நீ சரியாதான் சொன்ன. இன்னும் பல்லு கூட வளர்ந்திருக்காது. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் பணத்தை எண்ணணுமா? நல்லது, போய் எண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஆதாரங்களை காட்டி ஆகணும். அது என்ன ஆதாரம்? ரிஷி ஓபராய்க்கு எதிராக நீங்க கோர்ட்ல யூஸ் பண்ண போற ஆதாரங்கள். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்காக அந்த ஆதாரங்களை காட்டினாதான் நிரூபணமாகும். அவன் என்ன பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல, அத கொஞ்சம் காட்டுறீங்களா? அதையே பெருசா பேச வச்சு ரிஷிய ஒரு வழி ஆக்க முடியும். அப்பதான் நாங்களும் மேல வருவோம். ஆமா, கோடிக்கணக்கான பணங்கள், இந்த பேப்பர்ஸ், ஆதாரங்களை பார்க்க தானே கொண்டு வந்தோம். எல்லாத்தையும் காட்டிட்டு எடுத்துட்டு போங்க. ஐயோ, சீக்கிரமா பண்ணு, இல்லன்னா அப்பா உள்ள வந்துருவாரு. இன்னும் எவ்வளவுதான் நாம டைம் வேஸ்ட் பண்றது? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க, இல்லன்னா வெளியே போங்க. மிஸ்டர் பிந்திரா, என்ன இது? இவங்க நல்லவங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்ம ஹோட்டல் பிசினஸ்ல வேற 15% பார்ட்னரா இவங்களை சேர்த்துக்கலாம் நினைச்சு. சரி, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க போங்க. இருங்க, உங்களை மட்டும் நாங்க எப்படிங்க நம்புறது? நீங்களும் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஒரு தடவை பணத்தை என்ன விட்டீங்கன்னா உங்களோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம். லெட்ஸ் கோ. நீங்க என்ன பண்றீங்க? இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீ இவங்களோட டீலிங்கா? 2 நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிடுவாங்க. மாமா தான். என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அம்மா தான் காப்பாத்திருக்காங்க. எனக்கு தகவல் கிடைச்சு சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல. இந்த ஹோட்டல்ல எங்க ரைவல்ஸ் கூட மீட்டிங் நடக்குதா? எங்க பிசினஸ் அழிக்க பாக்குறீங்களா நீங்க? இது நடக்க நான் விடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்களா? காலிஷா, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? இன்னும் உங்களுக்கு புத்தி மாறல. நான் உங்களை விட மாட்டேன். நீ வேறையா? எவ்வளவு பணம் கொடுக்கறேன்? நாங்க அதை விட 2 மடங்கு பணம் தரேன். என் பையன் இன்னசென்ட்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஓபராய், இங்க நாங்க ஒண்ணும் உங்க பையனை பத்தி பேசல. வேற டீலிங் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன டீல், எதுக்கான டீல்னு. என் பிசினஸ் தரமட்டமாக்க நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது நடக்க நான் விட மாட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை அழிச்சிருவேன். உங்களை கொன்னு புதைச்சிருவேன். என்னப்பா நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்ளோ ஆக்டிங் எல்லாம் தேவையே இல்லையே. மேட்டர் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷம். உங்களை வெளியே விரட்டி ஆகணும். உங்களை பத்தி என்ன நினைச்சு? போதும், வாய் மூடுங்க. உங்க பேச்சு கேட்க ஒண்ணு நாங்க இங்க இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நான் செக்யூரிட்டி கூப்பிட வேண்டியது. தாராளமா கூப்பிடுங்க. செக்யூரிட்டி பார்த்தா நடுங்கிடுவேனா? யார் போங்கன்னு சொல்றல, போங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் இவங்க மேல சந்தேகப்பட தேவையில்லை. வாயை மூடிக்கிட்டு இவங்க சொல்ற ஆஃபரை ஏத்துக்கலாம். ஓகே? அப்பா, சாரி பட் தேங்க் யூ. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. என்ன விரட்டி அடிச்சிட்டு தேங்க் யூ வேற சொல்றீங்க? ஆமா, என்ன மத்த வேலையை நான் பாத்துக்கறேன். சரி போ சமாளி. ஆனா நேரம் இல்லம்மா. குட் லக். போ 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 போ. பித்ரா சார், நாங்க ராணிமா கிட்ட கொஞ்சம் பேசணும். போதும், நீங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, இதுக்காக தான் என்கிட்ட நேரம் இல்லன்னு நான் அப்பவே சொன்னேன். ஒழுங்கா எல்லாத்தையும் இப்பவே சொல்லி முடிங்க. இந்த ஆஃபரை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லன்னா நாங்க வேற ஏதாவது பாத்து. ஐயோ இல்ல ராணிமா, நாங்க ஒத்துக்கிறோம்.
சரி, அப்படின்னா ரிஷி ஓப்ராய்க்கு எதிரா இருக்கிற ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு காட்டுங்க. ஆக்சுவலி அதை தான் முதலே சொல்ல வந்தோம். என்ன என்ன சொல்ல வந்தீங்க? ரிஷி இவளை மொலஸ் பண்ணான்னு சொல்றதுக்கு எங்க கிட்ட உண்மையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இவ எதுக்காக இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லணும்? உனக்கும் மான பிரச்சனை இருக்குல்ல ஷெனாயா, நீயே சொல்லு, உண்மை என்ன? ரிஷி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல, ரிஷி எதுவுமே பண்ணல. அவன் விரல் கூட என் மேல படல. ரிஷி பேசுறதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் அவன் எனக்கு வேலை கொடுத்தா அவனை சந்தோஷப்படுத்துறேன்னு நான் தான் சொன்னேன். நான் தான் அவன் கிட்ட போனேன். அவன் என்னடானா எங்க ஆபீஸ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் மரியாதை கொடுப்போம், இங்க இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணலான்னு போகும்போது என்ன அவன் அங்கிருந்து வெளியே தள்ளி விட்டுட்டான். அவன் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் அவன் மேல பொய்யா கேஸ் போட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் உடம்புல காயங்களை காட்டினேன்ல, அது கூட ரிஷி பண்ணல, நானே எனக்காக பண்ணிட்ட காயங்கள். அதுவும் என் கையால பழைய தூக்கி ரிஷி மேல போட்டுட்டேன். அந்த ரிஷி என்ன நல்லா மாட்டி விட்டுட்டேன். பட் டோன்ட் வரி, நான் தொடர்ந்து போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, ரிஷி தான் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா? எப்படி பண்ணுவான்? அவன்கிட்டயும் ஆதாரங்கள் இல்ல. நான் உள்ள இருந்தப்ப அவன் கேபின் சிசிடிவி ஒர்க் பண்ணல. நான் இன்டர்வியூக்கு போகும்போதே கேள்விப்பட்டேன். அதனாலதான் தைரியமா இந்த ரிஷியை ஏமாத்தினேன். ரிஷி இன்னசென்ட். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லை. ஆனா அவன் பேச்ச யாரு நம்புவா? நீங்க ரிஷி அழிச்சிடுங்க, நாங்க உங்க கூட இருப்போம். ஏய், யூ சீட்டர்ஸ்! என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்ணீங்க? நீங்க யாரு? உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? நீங்களா யாரு? நீ அந்த ரிஷியோட வைஃப் லக்ஷ்மி தானே? கரெக்டா சொன்ன. ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், நீங்க வந்தது நல்லதா போச்சு. இவங்க என்ன பொய் சொல்லி இந்த இடத்த கூப்பிட்டாங்க, அதோட எங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. சார், இவங்க ரிஷியை காப்பாத்துறதுக்காக என் புருஷன் பேரை மரியாதையோட சொல்லு. சொல்ல போனா அவர் பேரை கூட சொல்ல உனக்கு தகுதி இல்ல. அதோட ஜாக்கிரதை, மறுபடியும் ரிஷியை பார்த்து மாலிஸ்டர்னு சொல்லாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.